ஒரு ஊர்ல ஒரு அரசனுக்கு வயதாகி கொண்டே இருந்தது. தலையில முடி எல்லாமே கொட்டி வழுக்கையா மாற தொடங்குச்சு. அரசனுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய கம்பீரம் குறைந்து விடுமோ அப்படின்ற கவலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது. ஒரு நாள் அரசவையில தலைமை மருத்துவரிடம் கூப்பிட்டு இதற்கு ஏதாவது மருத்துவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அரசன் கேட்டிருக்காரு. ஆனா தலைமை மருத்துவரோ இதுக்கெல்லாம் மருந்தே இல்ல மன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அரசனுக்கு அந்த பதில் சுத்தமா பிடிக்கல. ஆத்திரம் அடைந்து தலைமை மருத்துவரை சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டாரு. இதுக்கப்புறமா ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து சிறந்த மருத்துவர்கள் எல்லாருமே வரவழைக்க சொல்லியிருக்காரு. மேலும் ஒரே வாரத்துல அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்குமாறு உத்தரவும் விட்டாரு. மருத்துவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி விவாதம் நடத்த தொடங்கினாங்க. அரசனிடமிருந்து எப்படிதான் தப்பிக்கிறது அப்படின்றத பத்தி தான் தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மருத்துவர்கள்ல ஒரு துடிப்பான ஒரு இளைஞன் ஒருத்தன் இருந்தான். அரசனோட பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொன்னான். அனுபவம் முதிர்ந்த வயதான மருத்துவர்கள் எல்லாருமே ஒரு தினசா அவனை பார்த்தாங்க. அவனை பார்த்து எல்லாருமே கேலி கிண்டலோட சிரிக்க தொடங்கினாங்க. வழுக்க தலைக்கு தீர்வா, போயிட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா கவனிப்பா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட மற்ற சக மருத்துவர்கள் சொன்னாங்க. நாட்கள் போக போக அரசனிடம் இருந்து எப்படிதான் தப்பிக்கிறது அப்படின்ற வழி இவங்களுக்கு சுத்தமா புரியல. அரசனை இதே நிலைமையில போயிட்டு நம்ம சந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பா தலைமை மருத்துவருக்கு என்ன கதியோ அதே தான் நம்மளுக்கும் நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு. எல்லாருமே கதி கலங்கி போயிருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த இளம் மருத்துவர் திரும்ப வந்தாரு. என்ன நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். வேறு வழி இல்லாம எல்லாருமே அவன் வழியில போறதுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க. ஆனா அந்த மருத்துவர் பாத்தீங்க அப்படின்னா நான் மருந்த ஸ்ட்ரெயிட்டா அரசனிடம் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் சபை கூடிச்சு. மருத்துவர்கள் எல்லாருமே அந்த இளம் மருத்துவரை கூடவே கூட்டிட்டு வந்து அரசவையில நிக்க வச்சாங்க. அவன் அரசனிடம் ஒரு குடுவையை ஒண்ணு கொடுத்தான். மன்னா, இந்த குடுவையில இருக்கக்கூடிய எண்ணெயை உங்களுடைய தலையில நீங்க தினமும் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தலையில கொட்டுற முடி எல்லாமே ஒரே மாதத்துல நின்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். 2 மாதத்துல முடி இல்லாத இடங்கள் எல்லாமே முடி வளர ஆரம்பிக்கும். 6 மாதத்துல கருவென எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு தலையில முடி முளைக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே மன்னனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த குடுவையை வாங்கிட்டு எப்பவே போயிட்டு அந்த புறத்துல போயிட்டு நான் என்னுடைய தலையில மருந்தை தடவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்போது அந்த இளம் மருத்துவர் பாத்தீங்க அப்படின்னா, மன்னா, நீங்க தலையில இந்த மருந்து தடவும் போது ஒருபோதும் நீங்க உங்களுடைய மனதுல உங்களுடைய எண்ண ஓட்டத்துல குரங்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். முட்டாள் மன்னனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். பிறகு மந்திரியிடம் பொன்னும் பொருளும் மருத்துவர்களுக்கு கொடுத்து விட்டு சிறும் சிறப்புமாக கவனித்து அனுப்பி வைக்க சொன்னாரு மன்னர் ரொம்பவே வேகமா அந்த புறத்துக்கு போயிட்டாரு. மருத்துவர்களோ தப்பித்தோம் பிழைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க. அந்த புறத்துக்கு சென்ற அரசன் கையில இருந்த குடுவையை எடுத்து அதுல இருந்த மருந்தை தலையில தேய்க்க போனாரு. அப்போது அந்த மருத்துவம் சொன்ன பக்குவம் மன்னருக்கு வந்தது. குரங்க பற்றி நினைக்க கூடாதுன்னு சொன்ன மருத்துவன் அதை கேட்டதுமே அரசன் தலையில தடவும் போது குரங்க பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நினைத்தாலுமே அவனுடைய மனசுல இருந்து அந்த குரங்க அகற்ற முடியவே இல்லை. மன்னருக்கு மருத்துவரோட தந்திரம் சுத்தமா புரியல. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் அவன் கையில மருந்து எடுத்த போதும் அவனுக்கு குரங்கோட ஞாபகம் தான் வந்துட்டு இருந்தது. பல நாள் முயற்சி செய்து சிரமத்துல இருந்த மன்னர் இதுக்கு பதிலா நம்ம வழுக்கையாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.